ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசிலம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ராகிலேயே செய்யக்கூடிய ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதை ஒரு விஸ்கை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது இதில் நான் ராகி மாவை சேர்க்க போகிறேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இது நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால் நான் இந்த வாட்டி ரோஸ்ட் பண்ணலை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சேர்த்து பண்ணுறீங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராகி மாவை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா அதை ஜலிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வரும். அதுக்கப்புறமா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மைதா மாவு கிடையாது, வெள்ளை சர்க்கரை கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ராகியும் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைச்சிக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நான் இது அடிக்கடி நான் பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற உப்பு தான் அது. அதை சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி நமக்கு என்ன ஷேப்பில் குக்கீஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி தட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா சாப்பிட்லாம். நான் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இப்போ தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ராவே சுகர் சேர்த்து நான் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம், ஒரு பாலில் தொட்டு கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. நான் ஸ்பூனை வச்சு நான் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம ஒரு இட்லி தட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போது இந்த பிளேட்டை ப்ரீஹீட் பண்ண அந்த கடாயில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியது தான். மீதி இருக்க மாவில் நான் கொஞ்சமாக முந்திரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த குக்கீஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் நான் ஸ்கொயராக ஷேப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சும்மா ஒரு கத்தியில் லைட்டாக நகர்த்தி பார்த்தோன்னா ஃப்ரீயாக வந்துடும். அது தனியாக ஒட்டாமல் தனியாக வந்துடும். இது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஹீட்டாக இருக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான வீட்லேயே செய்யக்கூட ராகி குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.